ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, சொன்ன மாரியே அந்த லோயர் ஹை ஃபார்மேஷன் சொன்னேன். கரெக்ட்டா ஹை போயிட்டு, திரும்ப செல்லிங். ஆக்சுவலி நீ அன்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கேப் டவுன் ஆவான். அடுத்து அடிச்சு இன்னைக்கு பிரிச்சுருவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சேன் இன்ட்ராடேல. பார்த்தா கேப் டவுன் ஓப்பனிங்கே 500 பாயிண்ட்ஸ் வச்சு செஞ்சு விட்டாய்ங்க. அண்டு அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, 23,320 தான் ரெசிஸ்டன்ட்டா இருந்தது. ஸோ, ப்ராப்பரா வந்து அந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயி கன்டினியூஸா செல்லிங் இன்ட்ராடே ஃபுல்லா. மார்னிங் செஷன் ஓரளவுக்கு சைட்வேஸ். ஆஃப்டர்நூனுக்கு மேல செம்ம செல்லிங்குங்க. ஒரு மாரி நல்லா முடிச்சுட்டான். ஸோ, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன் நாஸ்டாக் அகைன் செல்லிங்ல தான் இருக்கு. நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் இண்டிகேட் அகைன் ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்க சான்சஸ் இருக்கு. அந்த நெகட்டிவ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 23,000ல இருக்கு நிஃப்டி. ஸோ அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்குன்னா 22,800. ஸோ 200 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. ஸோ அகைன் வந்து அந்த 200 பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பனிங் கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பெரிய செல்லிங் இருக்கு. இல்ல ஒரு 150 பாயிண்ட்ஸ் இல்ல 200 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டா அந்த சப்போர்ட் லெவல்லே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்ப ரெசிஸ்டன்ட் நோக்கி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் 22,800 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,800 தான். கிட்டத்தட்ட நான் எதிர்பார்த்த அந்த 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆல்ரெடி இன்னைக்கே வந்து 1000 பாயிண்ட் இறங்கிட்டான். ஓகேவா? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1000 பாயிண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்துட்டான். ஒரு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850. ஸோ இன்ட்ராடேவோட கால்குலேட் பண்ணா 900 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபால் ஆயிடுச்சு. ஸோ பட் அடுத்து ஒரு ஃபால் இருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் ஃபாலுக்கு வெயிட்டிங்ல இருக்கான். அது வந்து அதுதான் ஆக்சுவலி மேஜரான சப்போர்ட் லெவல். அதையும் பிரேக் பண்ணுச்சுனா தான் அவுட் மார்க்கெட். ஸோ அது அது வந்துச்சுன்னா ஒரு 13 to 15% கரெக்ஷன் ஆன மாரி மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருந்து. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜோன் அது. ஸோ 20,800 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா 21,800ல தான் அடுத்து சப்போர்ட் எடுக்கும். இல்ல 22,800ல திரும்ப சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா 23,100 பக்கம் ஒரு சின்னதா மைனரா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? 100 பக்கம் மைனரா ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ அதை டச் பண்ணிட்டும் கீழே வரலாம். இல்ல அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 23,220 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அதுக்கு நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ நல்ல செல்லிங்ல இருக்கு. நான் சொன்ன மாரியே தான் ஃபாலிங் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. HDFC பேங்க் இன்னைக்கு நல்ல செல்லிங் தான். ஆக்சுவலி பேங்கிங் இண்டெக்ஸ் வந்து நல்ல செல்லிங். அதுக்கு மெயின் ரீசன் ஆக்சுவலி இன்னைக்கு மெயின் ஃபாலுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான். ஸோ HDFC பேங்கோட சேர்மன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு HDFC பேங்க் வந்து செம்ம ஃபால். கேப் டவுன் ஓப்பனிங். பேங்க் நிஃப்டியும் ஹெவி ஃபாலு, நிஃப்டியுமே ஹெவி ஃபாலு. அதான் மெயின் ரீசன். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 53,700 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு இண்டிசிசிவ் கேண்டல். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 52,600 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 51,000 தாங்க. கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 600 பாயிண்ட் பக்கம் இவன் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து சாரி 600 1600 பாயிண்ட் சாரி மாற்றி சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜோன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரீ ஃபால் ஜோனாக தான் இருக்குது இதுக்கப்புறம் பேங்கிங்க்கும். ஸோ பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான் பேங்க் நிஃப்டி. தாக்கு பிடிப்பானா இல்லை அடி அடின்னு அடிச்சு நவுத்துறானான்னு சொல்லிட்டு. ஐடி ஸோ ஐடி அகைன் இன்னைக்கு செல்லிங் தான். பட் ஆனால் வந்து இன்னும் 28,000 பிரேக் பண்ணலங்க. ஸோ 28,000 பிரேக் பண்ணால் தான் அடுத்து வந்து நல்ல ஃபால் இருக்கும். இல்லைனா அது வரைக்கும் சைடு வேஸில் தான் இருப்பான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தலைவன் தான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டு. கிட்டத்தட்ட வந்து 8.5% வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆயிருந்தோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 8.5%. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல இருந்து மேலே ஏற்றி திரும்ப செல் ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்கான். 800 வந்து சப்போர்ட்டு. கீழே 780 இருக்குது. இப்போ 800 ஆல்ரெடி கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கான். 798. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு கீழே போகிறான் அப்படின்னா 780 தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் க்ரூஷியல் தான். நாளைக்கு 780யோட நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்கான் இன்னைக்கு. ஸோ அவன் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நோக்கி வரணும் அப்படின்னா 1327 நோக்கி வரணும். வருவான்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.